சாம்ராஜ்யத்தில் ஒரு மெல்லிசை கலப்போக்கு எதிரொலிக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சுலிஹா ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரம்ஜானுக்கு பர்ஃபெக்டாக எப்படி க்ரீம் பிரியாணி, ஒயிட் க்ரீம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் வந்து இது ரொம்ப ஸ்பெஷலு, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எப்படி நான் செய்கிறதுன்னு எல்லா அளவு மெஷர்மெண்ட்டோடு கரெக்டாக சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உண்மையிலே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் 1.5 கிலோ பிரியாணி செஞ்சு காட்ட போகிறேன். 1.5 கிலோ அரிசிக்கு, பாஸ்மதி ரைஸுக்கு 1.25 கிலோ வந்து நம்ம சிக்கன் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஆனியன் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். தக்காளி பார்த்திங்கன்னா, தக்காளி நான் அதிகமாக சேர்க்க மாட்டேன். அதிகமாக சேர்த்தா நம்மளுக்கு வந்து தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். நான் எப்போவுமே தக்காளி கம்மியாக தான் சேர்ப்பேன். எவ்வளோ சேர்த்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, 1.5 கிலோவுக்கு ஒரு 150 கிராம் தான் நான் தக்காளி சேர்த்துருப்பேன். இதே மாதிரி மெஷர்மெண்ட்டோடு செஞ்சு பாருங்கள், பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக வந்துடும். அப்புறம் நான் பால் ஆடை வந்து எடுத்து வச்சுருப்பேன். பசும்பால் தான் வாங்குறது. அது ஒரு ஆடை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துங்க, இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நம்ம ஸ்டோரில் கிடைக்கும்ல, ஃப்ரெஷ் க்ரீம் அதை சேர்த்துக்கோங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பாத்திரம் வச்சுட்டு சூடானதும் அதில் வந்து நெய் சேர்த்துட்டு, கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு, எண்ணெய் கோல்டுவின்னர் ஆயில் இருக்குதுங்களா, அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்ப்பேன் எப்போவுமே. தேங்காய் எண்ணெயும் நெய் சேர்க்கும்போது வாசனையாக நல்லாயிருக்கும். நெய் வந்து ஒரு 50 கிராம் சேர்த்துக்கோங்க. இப்போதைக்கு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதில் வந்து ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை அந்த மாதிரியெல்லாம் போட்டுட்டு ஆனியன் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும், கோல்டன் ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கணும். கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் வச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தக்காளி, பச்சை மிளகா எல்லாமே நம்ம வந்து வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் போடணும். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டுருக்கேன். பெப்பர் தூள் போட்டுட்டு அதை வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். 1.5 கிலோவுக்கு வந்து ஒரு 50 கிராமுக்கு கூடவே நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருவேன். ஒரு ஸ்பூன் கணக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 7 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து மஞ்சத்தூள் எதுவுமே சேர்த்துக்கூடாது. மஞ்சத்தூள் சேர்க்காம தான் செய்யணும். அப்போ தான் நம்ம வந்து ஒயிட் க்ரீம் பிரியாணி வந்து நல்லா அழகாக பர்ஃபெக்டாக வரும். அப்போ இது வந்து ஒயிட்டாக தான் இருக்குமா, கலர் சேர்க்க மாட்டிங்களா அப்படின்னா, லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு வந்து என்ன கலர் வந்து நான் ஆட் பண்ணுறேன்னு சொல்லி செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஏலக்காய், பட்டை, கிராம்பு அதெல்லாம் போடுறது வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் இதெல்லாம் சேர்த்துக்க மறக்காமல். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, புதினா எல்லாம் சேர்த்துலாம். நம்ம தண்ணியில் நல்லா அலசிட்டு 2-3 தடவை சேர்த்துங்க, மண் இல்லாமல். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரிசியை ஒரு 20-25 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து ஊற வச்சிடணும். அப்போ தான் சூப்பராக வரும். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது வந்து கொஞ்சமாக நம்ம தயிர் சேர்த்து நல்லா ஒரு கப்பு தயிர் சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அப்படியே பரட்டி வச்சிடலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் போட்டு கூட நல்லா பரட்டி வைக்கலாம், நல்லாயிருக்கும் ஊறிட்டு. நான் இன்றைக்கி வந்து அப்புறம் தான் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் பால் ஆடை. பசும்பால் வாங்குறது வந்து நாங்கள் ஆடை வந்து சேர்த்து வைப்பேன். அதுதான் இப்போ நான் வந்து பிரியாணிக்கு வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் இருந்தால் நல்லாயிருக்கும், போட்டுக்கலாம். அப்படி உங்களுக்கு இது கிடைக்கலன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். அதுவும் கிடைக்கலன்னா பால் சேர்த்துக்கோங்க. பால் வந்து ஒரு 3/4 கிளாஸ் பால் வந்து சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து ஒரு 1 டீஸ்பூன் ஃபுல்லாக வந்து நான் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அப்புறமா நான் தயிர் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து சிக்கனுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம சேர்த்துட்டோம். இனி அரிசி போட்டதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். தயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப் தயிர் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. சிக்கன் வந்து கொஞ்சம் வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 லெமன் நான் வந்து ஆட் பண்ணுறேன்.
2-3 லெமன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மாடி தோட்டத்து லெமன் தான், நல்லா புளிப்பாக இருக்கும். அதனால் அதில் ஒரு 3 லெமன் எடுத்துருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. ஏற்கனவே நம்ம வந்து சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம், பார்த்து அரிசி உடையாத மாதிரி. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு எவ்வளோ இருக்குன்னு, கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ பத்தலைன்னா நீங்கள் இந்த டைமில் தான் போடணும், அதுக்கப்புறம் போட முடியாது. எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. மூடி வச்சு ஒரு 7 நிமிஷம் கழித்து நம்ம வந்து இப்போ திறந்து பார்க்கும்போது இப்படி இருக்குது, ஓரளவு வந்துருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து அதில் நெய் சேர்த்துக்கலாம். மிச்சம் இருக்கிற நெய்யெல்லாம் ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கு மேலே வந்து நான் குங்குமப்பூ வந்து கொஞ்சமாக சுடுதண்ணியில் வந்து ஊற வச்சுருந்தேன், அதையும் மேலே அப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ரொம்ப கலந்து விடாமல் லைட்டாக அப்படி இது பண்ணிவிட்டு நம்ம செட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். மறுபடியும் மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் அப்படியே ஸ்லோவாக லோ ஃப்ளேம் வச்சுருங்க. மேலே வந்து வெயிட்டுக்கு வந்து ஒரு குக்கர் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது சூப்பராக பர்ஃபெக்டாக நமக்கு வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சுங்க உண்மையிலேயே. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு அசத்துங்க. அட்வான்ஸ் ஹாப்பி ரம்ஜான். இதே அளவோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக வரும். இந்த ரம்ஜானுக்கு நீங்களும் இதே மாதிரி பிரியாணி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கீழே லைக் பட்டன் இருக்குது, கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.